ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பாரிஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக வந்து ஒவ்வொன்றா பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு ஸ்ட்ரீட் வந்துட்டு புக்ஸு, அதுக்கப்புறமா வெட்டிங் கார்ட்ஸ் அது மாதிரியெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அப்புறமா ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா துணி அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட், கோடவுன் ஸ்ட்ரீட் இது மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் தாண்டி போனீங்க அப்படின்னா சவுகார்பேட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராண்ட் ட்ரெஸ் எல்லாமே வந்து கம்மி விலையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். ஆனால் நான் ஒரு சேரீ வாங்கலான்னு போயிருந்தேன். எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீ, அதே சேரீ வந்து ஒரு கடையில் கம்மியாக சொல்கிறாங்க, ஒரு கடையில் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. என்ன வாங்கினாலும் 1க்கு 4 கடையாக ஏறி இறங்கி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ரேட் எல்லாமே. இப்போ வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. 120, அதுக்கப்புறமா 150, 200 இந்த ரேஞ்ச்லேயும் இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே தான் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சுடிதார் ஷாப் தான் வந்திருந்தோம். ரெடிமேட் சுடிதார் செட்டு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் 500ன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பார்க்க வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்லேயும் வச்சுருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டில் வந்து 500 தான் நினச்சி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் 500 வந்து தனியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. காட்டன் சுடிதாரில் நல்லாவே இருந்தது. இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா 700 சொன்ன மாதிரி இருந்தது. நல்லாவே கிராண்டாகவே இருந்தது. நம்ம ஒரு பீஸ் வாங்கினோன்னா அதே ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுவே 3 பீஸ் அது மாதிரி வாங்கினோன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அது மாதிரி தான் எல்லா ஸ்டோர்லேயும் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒன்று மட்டும் வாங்கினாங்க எங்கள் கூட வந்தவங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 500 சொன்னாங்க. 3 பீஸ் செட். இது பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் நல்லா இருந்தது கிளாத் எல்லாமே. அன்றைக்கி நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி போயிருந்தோம். அவ்வளோ ரஷ் இருந்தது சவுகார்பேட்டை. அதுக்கப்புறமா பாரிஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. எப்போவுமே வீக் டேஸில் போவோம், அப்போது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாட்டர்டே போயிருந்தோம். அதுவும் ஈவினிங் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும். இந்த டாப் எல்லாம் நல்லா இருந்தது. சுடிதார் செட்டு தான் இது எல்லாமே. அதுக்கப்புறமா இங்கே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு கடை இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா சாய்பாபா ஸ்டாச்சு வேணும்னு சொல்லிட்டு அன்னிதா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா மார்பிளில் 300ன்னு கொடுத்தாங்க. 320 ருபீஸுக்கு கொடுத்தாங்க. கம்மியே பண்ணல, 20 ருபீஸ் கூட கம்மி பண்ணல. அது ஹோல்சேல் ரேட் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. மார்பிளில் இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. பாபா அந்த பொம்மை பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜுவல் செட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கடையாக வந்து ரேட் செக் பண்ணோம். ஒவ்வொரு கடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. அதுக்காக வந்து ஒரு 4-5 கடை ஏறி இறக்கணும். கடைசியாக ஒரு பெரிய கடையாக பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ரேட்டு நார்மலாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பெரிய சைஸு, ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. அந்த ஜுவல் செட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக கேட்டிருந்தோம். 2500 அது மாதிரி சொன்னாங்க. கோவிலில் வந்து சாமிக்கு கொடுக்கறதுக்காக வந்து. நெக்ஸ்ட் அதை அப்படியே பார்த்துட்டே வந்து பூக்கடைக்கு தான் வந்தோம். நெக்ஸ்ட் டே உகாதின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கலாம் சாமிக்குன்னு சொல்லிட்டு போனப்போ எல்லாம் வந்து பூ மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மி ரேட்லேயே கிடைக்கும். 1/2 கிலோ வந்து 50 ருபீஸ், ஒவ்வொரு வாட்டி 40 ருபீஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. ஒரு கவர் ஃபுல்லாகவே வரும். சாமந்தி பூ தான் சொல்கிறேன். மல்லிப்பூ பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரேட்டு ஒரு கடையில் வந்து 60 ருபீஸ் அது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கடையில் வந்து 120, 150 அந்த ரேட்லேயும் இருந்தது. கொஞ்சம் பூ வந்து 60 ருபீஸ் கொடுத்தாங்க. ஒரு சேர் அது மாதிரியெல்லாம் ரேட் அதிகமாகவே இருந்தது. நான் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். மல்லி பார்த்திங்கன்னா கட்டின மல்லி வந்து 3 முழம் 50 ரூபாய் என்னவோ கொடுத்தாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா பூ கட்ட தெரியாது. அதுக்காக வந்து கட்டின பூவே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 முழம் 3 முழம் 50 ரூபாய் கொடுத்தாங்க. அதே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வர வழி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே கிடைக்கும். வெஜிடபிள்ஸும் நிறைய வெரைட்டி வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறமா அவகாடோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறமா ட்ராகன் ஃப்ரூட்டு அதெல்லாம் இங்கே கம்மி ரேட்லேயே இருக்கும். ஒரு
வந்து 100 ருபீஸ் சொல்லுவாங்க 3 வச்சு ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா. நான் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி வாங்கிட்டு ஏமாந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் நல்லாவே இருக்காது, அதனால வாங்குறதே இல்லைங்க. ட்ராகன் ஃப்ரூட் மட்டும் நல்லாவே இருக்கும், அம்மா வாங்குவாங்க, அவங்களுக்காக வாங்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி எல்லாமே கம்மியிலே கிடைக்கும். புதினா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 5 கட்டு 10 ரூபா கொடுத்தாங்க. கொத்தமல்லி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி வெஜிடபிள்ஸும் இங்கே கிடைக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வச்சு விற்றுன்னு இருப்பாங்க. ஒவ்வொரு பேக்கெட் 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரேஞ்சில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட்